கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் ஒரு விஷயம் கூட ஒரு சாட்சியை நிற்கத்தக்கதான கிருபை தேவன் எனக்கு தந்ததற்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக இதில் ஒரு வசனத்தை தியானித்த அதே வசனம்தான் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வசனத்தை ஒரு வாசியுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஒரு நாளிலே நம்முடைய மனம் போல உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவன் ஏற்ற நாளிலே அவர் இந்த பூமியிலே கடந்து வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நித்திய ஜீவனை நமக்காக வைத்து போனார். அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரகாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் உலக பிரகாரமான இருந்த காலங்களில் நாம் இருந்தது போல நாம் அப்படியே தலைகுனிந்து கவிழ்ந்து நடக்கிறவர்களாய் அல்ல, தேவனுடைய சமூகத்திலே நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் தேவனுடைய அதாவது அந்த வசனம் சொல்லுகிற சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு நாம் பாடி துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி வழங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான கவலைகள் பாரங்கள் எல்லாம் நம்மை நெருக்குகிற வேளையிலே அவைகளிலே நாம் விழுந்து போகாதபடி தேவனுடைய சமூகத்திலே நாம் விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு நல்லவராய் வல்லவராய் போதுமானவனுமாய் இருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய இருள் நிறைந்து நமக்கு உள்ள மனசுக்குள்ளதாக பல பாவ சாப ரோகங்கள் நமக்குள்ளே கடந்து வருமானால் நாம் தேவ சமூகத்தில் எந்த நேரமும் நம்மளால் துதிக்க முடியாது. பாருங்கள், வியாதி நமக்குள்ளே இருக்குமானால் நமக்கு எப்பொழுதும் அவரை துதிக்க முடியாது. வியாதி ஒரு பக்கம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கும். ஆனால் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற வேளை அந்த வியாதி நம்மை விட்டு விலகினால் அவரை அதிகமாய் துதிப்போம். உலக பிரகாரமான கவலைகள் பாரங்கள் நம்மை நெருக்குமானால் நாம் அந்த காரியங்களில் மூழ்கி இருப்போமானால் தேவனை துதிக்கவோ தேவனை ஸ்தோத்தரிக்கவோ நமக்கு நேரமும் கிடைக்காது. நம் உள்ளத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிறதும் இல்லை. அப்படியாக நம்முடைய இருதயம் தூங்கி கொண்டிருக்குமானால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை நான் அடிக்கடி இங்கே சொல்லுகிறது உண்டு, ஏதேசம் ஒரு 10-15 தடவை சொல்லியிருப்பேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே தேவனுக்கு அது பிரியமாயிருக்கும். அந்தரங்கமான கிரியைகளுக்கு நம்ம உடன்படாதபடி எல்லாவற்றிலும் வெளியரங்கமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோமானால் தேவன் நம்மிலே பிரியமாயிருப்பார். அதே ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஏசாயாலே வாசிக்கிறோம். பாருங்கள், எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வேணும். தேவனை குறித்த ஒரு சமாதானம், சந்தோஷம், உற்சாகம் வேண்டும். உற்சாகத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கு நாம் எந்த காரியமும் தடையல்ல. தேவனை ஆராதிக்க வேண்டி எப்படியாவது தேவ சமூகத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நம் உள்ளத்தில் இருந்தால் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர முடியும். அந்த நேரத்தில் எந்த காரியங்கள் வந்தாலும் அவைகளுக்கு கொண்டு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எந்த காரியமானாலும் அதற்கு பிற்பாடு தேவன் அந்த காரியத்தை பார்த்து தேவனுடைய காரியங்களை வந்து எல்லா காரியத்தை முடித்து விட்டு பின்பதாக மற்ற காரியங்களை பார்ப்போம் என்று சொல்லி அதைத்தான் பார்ப்போம். அவ்விதமாகத்தான் தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது தான் தேவன் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்தில் தேவன் அதைத்தான் விரும்புகிறார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம்,
அதற்கு அவருடைய நீதி, அவைகளை தேடும் போதுதான் பாக்கி எல்லா காரியங்களும் நமக்கு கொடுக்கப்படும். அதை விட்டு நாம் மற்றுள்ள காரியங்களை தேடி ஓடிக்கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், நம்முடைய ஒன்றுக்கொன்று நம்முடைய சகோதரங்கள் தான் அல்லது சகோதரிமார் தான் ரோட்டிலே கடந்து போகும்போது ஒன்றுக்கொன்று நம் முகங்களை திருப்பி கொண்டு போவோமானால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாருங்கள், நாம் எந்த இடத்திலும் நாம் போகிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்குமானால், ஒரு சத்ரு இல்லை, சத்ருவத்தில் நம்ம பேசுகிறதில்லை, நம்மோடு கூட பழகுகிற இடத்துல நம்மோடு கூட ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளே நாம் கடந்து போவோமானால் அந்த இடத்துல எப்படி சுகமாக இருக்கலாம், அல்ல ஒரு புஞ்சிரியோடு கூட எங்களும் அந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். சிலருடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல, நாம் அப்படி கடந்து போவோமானால் அப்படியே மறுவாக்கிலே திரும்பியே போய் கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய இருதயத்தின் உள்ளத்தின் அந்த எண்ணங்கள் அவ்விதமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருக்குமானால் அந்த இடத்திலே நாம் எவ்வளவும் தலைகுனிய மாட்டோம். எப்பொழுதும் தேவனுக்குள்ளதாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்வோம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏசாயா 62 சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், உற்சாகமாய் ஆராதிக்கிறவர்கள், உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், எல்லா ஆராதனையும் உற்சாகமாய் கடந்து வந்து அவரை துதிக்கிறவர்கள், ஸ்தோத்திரிக்கிறவர்கள், அவருடைய நாமத்துக்கு மகிமை வாழ்கிறவர்களை தேவன் ஜனங்கள் ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், மகிமை உன்மேல் காணப்படும். தேவனுடைய மகிமை, தேவன் நம்மை அவருடைய கிருபையினாலே சந்தித்து ரட்சித்து இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல சாட்சியை வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவ்விதமாக தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் எல்லா காரியத்திலும் நமக்கு தேவன் ஜெயத்தை தருவார். எந்த காரியத்திலும் நாம் தலைகுனிந்து போகிறதில்லை. பாருங்கள், அவ்விதமாய் தேவன் நம்மை நடத்துகிற தெய்வம். பாருங்கள், அதற்காகத்தான் இதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற வசனம், கடந்த நாளில் பார்த்தோம் அல்லவா, எவ்வளவு விளக்கமான தெளிவாக அந்த வசனங்கள் கடந்த வேளைக்கிழமையில நமக்கு பேசப்பட்டது. பாருங்கள், அவ்விதமாய் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட பிறகு திரும்ப நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அதற்கு எந்த பலியும் இல்லை, எந்த பிராயச்சித்தமும் செய்ய முடியாது. பாருங்கள், அதிலிருந்து அந்த மனுஷன் வெளியே வருவதற்கு கூட முடியாது. அவ்விதமாக அந்த உலக அதாவது அந்த அந்தரங்க ஆவிகள், அதாவது ஒரு குடிப்பழக்கத்துக்குள்ளே நம்முடைய ஒரு பாவம் நம்மை ஆட்கொண்டு இருக்குமானால் அந்த பாவத்துக்கு நாம் அடிமைப்பட்டு போகிறோம். அந்த பாவம் திரும்ப திரும்ப நாம் எவ்வளவுதான் அது வேண்டாம் என்று நாம் நினைத்தாலும் அது நம்மை விடுகிறதில்லை. ஒரு நேரம், ஒரு நாள் அல்லாவிட்டால் 2 நாள் அல்லாவிட்டால் ஒரு வாரம் நாம் அதை விட்டு நீங்கி இருந்தாலும் கூட அந்த பாவத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் அது நம்மை ஒருபோதும் விடுகிறதில்லை. அவனை எப்படி ஆகிலும் அந்த ஆவியினாலே கட்டப்பட்டு அவ்விதமாக நாளுக்கு நாள் அவனுடைய பின்னிலைமையை நோக்கி தான் போய்கொண்டிருக்குமே தவிர முன்னோட்டு வருகிறதற்கு முடியாது. பாருங்கள், அவ்விதமாய் ஆனால் நாம் முன்னோட்டு வர வேண்டுமானால், தேவனை ஆராதிக்கல உற்சாகம் காட்ட வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து அவருடைய வசனங்களை கேட்டு அவருக்கு மறுபடியும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்விதமான பரிசுத்தத்திற்கு ஒரு அளவே இல்லை, அது பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கும். அவ்விதமாகத்தான் அது பிரகாசிக்கிறது. அதாவது ஒரு விளக்கானது அல்லாவிட்டால் ஒரு இடத்துல ஒரு கரி நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்குமானால் அந்த சுற்றிலும் எந்த பட்சி வந்தாலும் அதனுடைய சிறகுகள் எரிந்து அதில் கீழே விழுந்து போகும். பாருங்கள், அவ்விதமாகத்தான் தேவனுடைய அபிஷேக வல்லமை அவருக்குள்ளே, அந்த உன்னதத்தின் வல்லமை, அதாவது தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகிமை நமக்குள்ளே இருக்குமானால் நமக்கு விரோதமாக எந்த சத்ருவும் எந்த கிரியைகளும் நமக்குள்ளதாக கடந்து வராது. பாருங்கள், அதை நாம் எப்பொழுதும் நம்முடைய இதயத்தில் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது இன்றைக்கு பாடின பாடலை நம்ம இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு குறி சொல்லுதல் இல்லை. கடந்த நாளில் ஒரு சாட்சியிலே ஒரு உடுக்கைக்காரன் சொல்லுகிறான், இரவு வேளையிலே அவன் அங்கே கல்லறை மத்தியிலே, அதாவது சுடுகாட்டிலே இருந்து விட்டு கடந்து வரும்போது கூட அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஜெபிக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு முன்பதாக அவன் கடந்து வரும்போது அவனுக்கு கை தன்னால் விரைக்குமாம், அவனுடைய வாய் பேசுவதற்கு மடிக்குமாம். அவ்வளவு தூரம் தேவ பிள்ளைகள் வசிக்கிற வீட்டுக்கு முன்பதாக வந்து அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட பயமாய் இருக்கிறது என்று அவன் அங்கே சொல்லுகிறான். அவ்வளவாய் அவன் பயப்படுகிறவன். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் ஒருவரும் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், அவர் பட்சிக்கிற அக்கினி ஆகிய தெய்வமாய் இருக்கிறார்.
ஆனால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. எது வரலாம், மரண இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுவித்து அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக மாற்றுவார். அதற்காகத்தான் தேவன் இந்த வசனங்களை நமக்கு எழுதி கொடுக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் தூங்குகிறவர்களாய் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற நேரங்களில் நாம் ஆராதிக்க கடந்து வரும்படி உற்சாகம் கொள்ள வேண்டும். உற்சாகமாய் ஆராதிக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லி அல்ல ஆராதிக்கிறது. ஒருவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்று கிரியை செய்வாரானால், ஒரு உந்துதல் அவனுக்குள்ளே உண்டாகுமானால், எந்த காரியத்திலும் ஒருபோது மற்றவர்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவன் வருவான், அவன் ஆராதிப்பான். அவள் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கிடைக்கிற நன்மைகள்னாலே அவள் திருப்தியாகி மகிழ்ச்சியோடு கூட கடந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆமென். தேவ சமூகத்தில் நாம் உற்சாகமாக இருந்து அவரை ஆராதித்து துதிக்கும் போதுதான் தேவனுடைய எல்லா, அதாவது அந்தரங்கத்தின் லோகத்தின் அந்தகார கிரிகளோடு நமக்கு சத்ருவாய் இருக்கிறது. அது நம்முடைய துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அவைகள் எல்லாம் போகும். பாருங்கள், எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், அங்கே விடுதலை உண்டான. அதுபோல தான் தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற வேளையிலே உற்சாகமாய் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கொலோசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசியுங்கள். கொலோசியர் 3, 1, 2, 3 வசனங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நாம் நிச்சயமாகவே ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கென்று எழும்பினவர்கள், பாவத்துக்கு மரித்தவர்கள். திரும்ப எந்த காரணத்தை கொண்டும் நாம் அந்த பாவத்துக்கு நேராக அதை சிந்திக்கவோ நினைக்கவோ நாம் கூடாது. அவ்விதமாய் தேவ சமூகத்தில் வளர வேண்டும். அதே வேத சொல்லுங்கள், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள், ஏனென்று சொன்னால் எந்த மனுஷனுக்கும் நமக்கு எந்த நாளில் எந்த மனுஷன் மரிப்பான் என்று சொல்லி பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனுஷர்கள் சிலர் சொன்னதை தவிர வேற எந்த மனுஷனும், இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் அவருடைய மரண நாட்களை யாருக்கும் தெரியாது. பாருங்கள், ஆனால் பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது சொல்வார்கள், நான் இந்த நாளில் மரிப்பேன் என்று சொல்லி சொன்ன அநேக சாட்சிகள் நம்மிடத்தில் உண்டு. ஆனால் மற்றவர்களுடைய மரணம் தெரியாது. நாம் நினைக்கலாம், நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், பலனாய் இருக்கிறேன், நொடி பொழுதிலே அவனுடைய ஜீவன் பிரியும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சமூகத்திலே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளதாக நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் மேலான தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியங்கள் நமக்கு தேவை, எல்லா காரியமும் தேவை. பூமியிலே வாழும்போது நமக்கு பணம் தேவை தான், வேலை தேவை, எல்லா காரியங்களும் தேவை. ஆனால் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் போது எல்லாம் நம்முடைய நன்மையான காரியங்களை தருவார். ஏனென்று சொன்னால், நாம் எவ்வளவோ சாட்சிகள் இந்த லோகத்திலே பார்க்கிறோம். எவ்வளோ கோடி கணக்கிலே சம்பாதித்து வைத்தாலும் கூட கடைசி நேரத்திலே அவர்கள் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதற்கில்லை, கடனாக மரிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தேவனை அறிகிறதில்லை. எப்படி ஆகிலும் சம்பாதிக்க வேண்டும், எப்படி ஆகிலும் கூட்டி வைக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆனாலும் கூட அதை விடுகிறதில்லை. தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறதற்கு நேரம் கிடையாது. அவ்விதமாய் செய்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு சின்ன வியாதி வரும்போது அவர் எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்தில் வறுமையாய் கடந்து போகிறார்கள். அந்த நித்திய ஜீவன் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் அந்த பாதாளத்திலே போகிறதை நாம் பார்க்கிறோம். வேதவசனம் அவ்வளவு சத்தியமாய் சொல்லுகிறது. பாருங்கள், அவ்விதமாய் நாம் போகாதபடி தேவனுடைய சமூகத்திலே ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேவனுடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவ்விதமாய் இருக்கிற வேளையிலே தேவன் நம்மை உயர்த்துவார். 2வது வசனத்திலே பார்க்கும்போது, பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு இந்த பூமியிலே நாம் எதை கொண்டு போன எவ்வளவுதான் சம்பாதித்து வைத்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வைத்து போவோமே தவிர, அதாவது நம் உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது தாய் தகப்பன் நிறைய சம்பாதித்து வைத்து பிள்ளைகள் அந்த மாதிரி விலகி போகிறார்கள். அந்த பிள்ளைகள் அதையெல்லாம் அழித்து போடுகிறார்கள். ஆனால் சில குடும்பங்கள் தான் ஒரு அளவிலே அப்படி போகிறது. அல்லாமல் இருக்கிறது ஏராளமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் கடைசியாக பார்க்கும்போது ஒன்றுமில்லாதவர்களாய் வெறுமையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு நமக்கு உள்ளத்திலே இருக்குமானால், நாம் நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற நல்ல காரியங்கள், நாம் செய்கிற நன்மைகள்
அவரை துதிக்கிறதுனாலே, அவரை ஸ்தோத்திரிக்க, அவருடைய ஆலய பிரகாரங்களில் நாம் வேலை செய்கிறதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் 1 மணி நேரம் வெளியே வேலை செய்தால் அதற்கான கூலி அன்றென்று கிடைக்கும், அல்லாவிட்டால் 1 மாதம் கழிந்து கிடைக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறது தேவனுடைய கணக்கில் இருக்கும் பாருங்கள். அதற்கான பிரதிபலன் ஒரு நாளில் நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு மீதியாக இருக்கும். அந்த பரலோக பாக்கியத்தில், அந்த பரலோக இதில் போகும்போது அவ்வளவுதான் மீதியாக இருக்கும். அதை நாம் இந்த நாளில் சம்பாதிக்க வேண்டும். அதே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னை நீ பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது உன்னை அங்கே சேர்த்துக்கொள்ள ஒரு உண்டாயிருக்கும்படி உலக பிரகாரமான அநித்தியமான பொருட்களினாலே உங்களுக்கு நண்பர்களை சிநேகித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாக உலகத்தில் இருக்கும்போது நம்ம ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாக ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நாம் சொல்ல வேண்டியது, செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் கொடுக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கிறது. தேவன் அந்த ஆத்மாக்களை நம்மால் ஒன்றும் நாம் தேவ சமூகத்தில் கொண்டு வர முடியாது. ஆனால் தேவன் அவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள், எண்ணங்கள், நாம் எப்படி அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ, அந்த குடும்பங்களை நினைத்து நாம் கண்ணீர் வடிக்கிறோமோ, அது தேவன் எப்படியாக அந்த குடும்பங்களை சந்திப்பார், ரட்சிப்பார். ஆனால் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதற்கு நாம் தகுதியாக வேண்டுமானால் நாம் விட வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய உண்டு. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சின்ன நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே பாருங்கள், நிறைய பேர் கஞ்சி கறி எல்லாம் பழைய காலங்களில் அடுப்பில் வைப்பார்கள். பாருங்கள், அந்த நிறைய விறகு இருக்கும். பாருங்கள், நிறைய நல்ல பற்றி கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் புகை வரும். பாருங்கள், அது எதற்காக என்று சொன்னால் அந்த தீ அணைந்து போகிற நேரத்திலே தான் அந்த புகை வரும். பாருங்கள், அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தேவனை ஆராதிக்கிறதை விட்டு விலகுகிற வேளையிலே, தேவனை ஆராதிக்கிறதை விட்டு நாம் தூரமாய் விலகி போகிற நேரத்திலே, நம்முடைய ஆராதனை இனி வேண்டாம் என்று நாம் தள்ளி வைக்கிற நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புக்கள், வெறுப்புக்கள் அநேகம் கடந்து வரும். பாருங்கள், அது சத்துரு கொண்டு வருவான். நிச்சயமாகவே தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமாய் ஆராதிக்கத்தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சியோடு அது எழும்பி ஜொலிக்கிற ஒரு எண்ணெய் போல ஆவியானவர் நமக்கு ஊற்றி கொண்டே இருப்பார். எழும்பி ஜொலித்து கொண்டே இருக்கிறான். அப்படித்தான் நாம் தேவ பிள்ளைகள் வளர வேண்டும். அல்ல, ஒருபோதும் தேவ சமூகத்தை விட்டு விழுந்து போகாதபடி, இருந்து போகாதபடி. ஏனென்று சொன்னால் நமக்கு கிடைக்குமானால் 1 மணி நேரமாவது கடந்து வந்தால் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அடுத்து 3வது வசனத்திலே பார்க்கிறோம், கொலோசியர் 3:3 பார்க்கிறோம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்படியானால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பிரகாசிக்க பண்ண தேவனால் கூடும். அதன் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன், அவருடைய கரங்களில் இருக்கிற நம்முடைய ஜீவன், அது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டுமானால் தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினாலும் வல்லமைகளினாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நிரப்ப வேண்டுமானால் ஆராதனைகளில் பங்கெடுக்க வேண்டும். அவ்விதமாய் பங்கெடுத்து தேவனுடைய வசனங்களை கேட்டு அதில் உற்சாகம் கொள்ளும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நாம் வெளிப்பட வேண்டுமானால், அவருடைய மகிமையிலே நாம் வெளிப்பட வேண்டுமானால், அவருடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டுமானால் தேவ சமூகத்திலே ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக சொன்னமல்லவா, நாம் எவ்வளவுதான் காலம் அடுக்குந்தோறும் நாம் அதிகமாய் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஞான பாட்டுகள், கீர்த்தனைகள்னாலும் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தி மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்லி தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். அவ்விதமாகத்தான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆராதித்தார்கள். அந்த காலத்திலே, அதாவது ஆதி நூற்றாண்டிலே எவ்வளவாய் ஆராதித்தார்கள் என்பதை அந்த நாட்களை பார்க்கிறோம். அவ்வளவுக்கு அதிகமாய் ஜனங்கள் தேவ சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்ட இந்த நாட்களில் பாருங்கள், நம்முடைய தேசத்திலே கிறிஸ்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எந்த சர்ச்சை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் புல் ஆராதனையிலே ஆட்கள் இருக்கும். பாருங்கள், மற்ற எல்லா நாட்களும் எந்த சபையிலே பார்த்தாலும் ஜனங்கள் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இல்லாதபடி போகிறது. அந்த தேவன் பிரகாசிக்க பண்ணுவார் என்ற அந்த ஒரு விசுவாசம் இல்லாதபடி, அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருவாரே அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாதபடி இருக்கிறபடி நாம் அவ்விதமாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ரோமர் 13:11.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படும் போது அது சமீபமாய் இருந்தது. அது தேவன் நம்மை ரட்சித்தார். ஒரு நாளிலே தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இந்த நாளிலே நாம் அந்த ரட்சிப்பை அதிகமாய் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கையில் அது ரட்சிப்பின் கிருபைகள் பெருகத்தக்கதாக, ஆவியின் வரங்கள் பெருகத்தக்கதாக, தேவனுடைய வல்லமைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ சமூகத்தில் நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறது. அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகலும் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தரங்கத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்கள் என்று சொன்னால் வேத வசனங்களை தான் ஒளியின் ஆயுதங்கள் சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனம் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய இருதயம் வெளிச்சமாயிருக்கும். நம்முடைய இருதயம் வெளிச்சமாயிருந்தால் நம்முடைய முகம் பிரகாசமாயிருக்கும். நம்முடைய முகம் பிரகாசமாயிருந்தால் மற்றவர்களுக்கு அது பிரகாசமாய் தெரியும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் கடந்து போகும்போது நம்முடைய முக வெளிச்சம் அவனுக்கு பிரகாசமாய் தெரியும். இவனுடைய முகத்தில் ஏதோ மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி அவ்வளோ அந்த சந்தோஷத்தோடு கூட. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷமே கிடையாது. எப்பொழுதும் முகத்தை ஒரு விதமாக அப்படி வைத்துக் கொள்வார்கள். ஏதோ எல்லாம் விட்டு போனது போல, நம்மை விட்டு எல்லாமே நாம் கொடுத்து விட்டது போல, நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாதது போல நாம் இருக்கிறோம். அப்படி அல்ல. தேவ சமூகத்திலே தேவனுடைய சகல நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவனுடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். அவர் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றியாய் ஜெயமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த காரியங்கள் சொல்லுகிறது, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டுமானால் 13:13 சொல்லப்படுகிறது, களியாட்டுகளும் வரிகளும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொருளாசையும் உள்ளவர்களாய் நடவாமல். அநேகருடைய வாழ்க்கையிலே எனக்கும் அப்படித்தான் இருந்தது. ஒரு காலத்திலே நம்முடைய எப்படியாவது இந்த கடன்களை எல்லாம் தீர்க்க வேண்டும், எப்படி ஆகிலும் வேலை செய்த பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படி ஆகிலும் முன்னோட்டு வரலாம் என்று ஒருபோதும் என்னால் முடியவில்லை. பாருங்கள், நாம் எவ்வளவோ உழைத்த போதும், எவ்வளவோ சம்பாதித்த போதும் எல்லாம். ஆனால் நான் அதிலிருந்து புரிந்து கொள்ள காரியம் என்னவென்று சொன்னால், தேவ சமூகத்தை விட்டு நாம் பின்வாங்கி எவ்வளவுதான் உழைத்தாலும் அதில் ஒரு காசு கூட மீதி வருகிறது எனக்கு இல்லை, மற்றவர்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆராதித்து எல்லா காரியங்கள் மற்ற காரியங்களை எல்லாம் நாம் செய்வோமானால் அது ஒரு காசு கூட வீணான செலவுக்கு போகிறதில்லை. பாருங்கள், போகாது இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போனாலும் கூட அதில் ஒரு நிறைவை தேவன் தருகிறவர். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சொல்ல முடியும். வருஷந்தோறும் எவ்வளவு ரூபாய் ஆஸ்பத்திரிகளிலே கடற்காரனாக எவ்வளவோ கஷ்டப்பட்டவன். ஆனாலும் கூட தேவ சமூகத்திலே அந்த செபிக்கிறதும் ஆராதிக்கிறதற்கும் ஒரு ஆராதனை முடங்காதபடி தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்போது தேவன் கொடுக்கிற அந்த மன மகிழ்ச்சியை சொல்ல முடியாது. பாருங்கள், அவ்வளவாய் மன மகிழ்ச்சியிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பாருங்கள். அப்படியானால் களியாட்டுகள், வரிகள், வேசித்தனங்கள், காம விவகாரங்கள், வாக்குவாதங்கள், பொறாமைகளோடு பொருளாசை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். பகலிலே தான் வெளிச்சத்திலே நடப்போம். அநேகர் இப்பொழுது பகலிலே நடப்பதற்கு மடிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே பகல் ஆராதனை, ஒரு ஆராதனை மட்டும் போதுமா? தேவனுடைய ஒரு நாள் அந்த கேட்கிற வசனங்கள் போதுமா? நம்மை முழுவதுமாக வழி நடத்துமா? தேவ சமூகத்திலே கடந்து வந்து அவருடைய வசனங்களை கேட்க நம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளருவோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். நாம் எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை இந்த உலகத்திலே, வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கஷ்டமும் நெருக்கமும் பிரயாசமும் போராட்டமும் வருகிறது என்று சொன்னால் நாம் தேவனோடு அண்டி இருக்கவில்லை என்பது உண்மையாகவே அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே நெருக்கமும் கஷ்டமும் வியாதியும் ஒரு நாளும் குறையாதபடி தரித்திரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தேவ சமூகத்திலே நாம் தேவனோடு உறவிலே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு போல, அதில் எப்பொழுது என்ன வேண்டுமானாலும் உள்ளே வந்து விழலாம். கூரை இல்லாத வீட்டுக்குள்ளே எப்பொழுது என்ன வேண்டுமானாலும் விழலாம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் சத்துரு நம்மை
கொஞ்சம் கொஞ்சமாக அல்லல் தட்டி கொண்டே இருப்பான். அதன் பிரகாரமாகத்தான் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் தேவனோடு கூட இருக்கும்போது மனமகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். அவ்விதமாக தேவனோடு கூட நாம் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிங்க. 5-6 வசனங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரைச்சை, விக்கிரக ஆராதனை, யான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். வேதத்திலே ஏசப்பா அநேக காரியங்களை சொன்னார். உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடுங்கி போடு, உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினார் தரித்து போடு என்று சொன்னால் அப்படி தரித்து போடுவதற்கு சொல்லவில்லை. ஆனால் நாம் அதை விட்டு திரும்ப வேண்டும் என்று தான் அதை வசனம் சொல்லுகிறது. அவ்விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பூமியில உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நம்முடைய உள்ளத்திலே தோன்றும், இன்றைக்கு வேலைக்கு போக வேண்டும், எப்படியாக சம்பாதிக்க வேண்டும் என்று நம்மளுக்கு ஒரு உற்சாகம் இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்திலே ஆராதனை உண்டு என்பது எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது? தேவ சமூகத்திலே இந்த ஆராதனை உண்டு, தேவன் அந்த தேவனுடைய ஆலயத்திலே தேவன் கடந்து வந்திருப்பாரே, கடந்து போகிற ஜனங்களை தேவன் பார்ப்பாரே, இன்றைக்கு தேவன் ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருப்பாரே என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு யார் யார் கடந்து வருகிறார்களோ, அந்த தாகத்தோடு கூட யார் யார் கடந்து வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வல்லமையான கிரியைகளை செய்வார். அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதற்காகத்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை இவ்விதமாய் தேவன் ஒவ்வொரு நாளும் கடந்து வர செய்கிறது. நாம் நாளுக்கு நாள் வளருகிறவர்களாய் இருப்போம், நாளுக்கு நாள் குன்றி போகிறவர்களாய் அல்ல. கிறிஸ்தவர் அநேக இந்த ஜெபத்திலே சொல்வார்கள், கிறிஸ்தவ அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்துண்டுக்கு இறந்து திரிகிறது நான் காணவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேதம் சொல்லி உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம் இம்மட்டும் இருந்தால் போதும், அதற்கப்புறமாக எல்லா தேவனுடைய சமூகத்தில் தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அது அநேக சாட்சிகள், எவ்வளவோ திரளான சாட்சிகள் சொல்ல முடியும். ஒன்றுமில்லாது இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்காக கோடியாக சம்பாதித்து வைத்திருப்பார்கள். ஆனால் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்காமல் இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லாமல் தேவனை ஆராதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே ராஜாக்களைப் போல திருமணங்கள் நடக்கிறது பாருங்கள். அவ்விதமாய் தேவன் நடத்துகிறவர். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அவ்விதமாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும், விழுந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை தூக்குவார் பாருங்கள். அதான் தூக்கி சுமக்கிற தெய்வம். நாம் அவரை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது தேவனை சுமந்து செல்லுகிற நம்ம ஒவ்வொருவரும் சுமந்து செல்லுகிற ஒரு கழுதை குட்டிகள் என்று பார்ப்போம். ஆனால் கழுதை குட்டிகள் பாவம் நிறைந்ததாக இருந்தால் அதில் தேவன் ஏறுவார். அந்த கழுதையிலே நாம் ஒரு விஷயம் நினைத்து பார்ப்போம். இந்த கழுதை தேவனை சுமந்து வந்ததார். அந்த ஊர்வலம் போகும்போது அந்த கழுதையின் மேல் வந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவமும் அக்கிரமமும் நிறைந்து, அநியாயமும் நிறைந்து, நம்ம எல்லா காரியங்களும் தேவனுடைய சமூகத்தை விட்டு இருக்கும்போது தேவன் நம்ம மேல் இன்பமாய் இருப்பாரா? நம்மோடு அன்பாய் இருக்க முடியுமா அவரை கொண்டு? அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிற தெய்வம். அவரோடு நாம் அன்போடு கூட அவருடைய பழகி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற வேளையில் தான் அவருடைய பாதத்தை, அவருடைய கால்களை பற்றி கொண்டு தேவன் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்க முடியும். அல்லாமல் கேட்க முடியாது பாருங்கள். அது நம்ம தேவ சமூகத்தில் அவரை பற்றி கொள்ளுகிறவர்களை தேவன் ஒருபோதும் அவர் கைவிடுகிறார் அல்ல. கொலோசியர் 3:6 சொல்லுகிற இவைகளும் பொருட்டு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வரும். இவ்விதமாக இந்த காரியங்களை எல்லாம் நாம் தேவ சமூகத்திலே நானும் கடந்து வந்தவன், நான் நல்லவன் என்று சொல்லவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் இருந்தது, குற்றங்கள் இருந்தது, குறைகள் இருந்தது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர 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 நம்முடைய அந்த சின்ன சின்ன எல்லா காரியங்களையும் தேவன் நம்மை விட்டு மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்றொன்றாக நாம் ஒரு நாளிலே நாம் பரிசுத்தவான்கள் ஆனதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒருவரும் விரும்பக்கூடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன் என்பதை நான் இந்த நாளில் சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் இந்த நாட்களில் தேவன் என்னை கிருபையாய் பயன்படுத்துகிறார். ஆனால் அவருடைய வசனத்துக்கு பயப்படும் போது, அவருடைய வசனத்துக்கு நான் நடுங்கும் போது, நாம் போகிற வருகிற வழிகளில் நாம் செபிக்கும் போது, எல்லா காரியத்திலும் ஒரு கீழ்ப்படுதலோடு தேவனுக்கிடையே பிரியமாய் வாழும்போது எல்லா காரியத்திலும் நமக்கு நன்மையானதை செய்கிறார். தீமையானது எல்லாம் தேவன் நம்மை விட்டு மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்ல முடியும். அவ்விதமாகத்தான் தேவனுடைய சமூகம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதாவது
சங்கீதத்தில் பாருங்கள், சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாட்களிலே தான் நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். இனி கொஞ்சம் கூட வயதாகி எனக்கு இப்பொழுதே நான் இருந்தால் எழும்ப முடியவில்லை, இனி எத்தனை ஆண்டுகள் வந்து ஆராதிக்க முடியும் என்று தெரியவில்லை, ஆனால் ஆராதிக்கிற அந்த பலனோடு வாலிபத்திலே திடனாய் இருக்கிற நாட்களிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிப்போமானால், அந்த வசனங்கள் நம் உள்ளத்தில் இருக்குமானால், எந்த நாளிலும் நமக்கு யாரும் ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதில்லை. பரிசுத்த தேவன் நமக்குள்ளே இருந்து, ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை போதித்து நடத்துவார். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழிந்து ஆராதனைக்கு போகலாம், கொஞ்சம் இப்பொழுது வேலை செய்து கொஞ்சம் சீனமாக இருக்கிறது அல்லாவிட்டால் உற்சாகம் இல்லாத இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அது படிப்படியாக நாம் கீழே போயிட்டே இருப்போம். ஆனால் தேவ சமூகத்திலே இருக்கிற பலத்தோடு தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது நம்மை பலப்படுத்தி நம்மை அனுப்புகிற தெய்வம், நம்மை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற தெய்வம். அவ்விதமாய் தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருப்பார். அவ்விதமாய் தேவன் வழிநடத்தி கொண்டே இருக்கிற தெய்வம். அதற்காகத்தான் தேவ சமூகத்திலே இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். கொலோசியர் 3:7. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு வசனம் கூட, 8வது வசனம். பாருங்கள், அந்த 2 வசனத்தையும் பாருங்கள். நீங்கள் முற்காலத்திலே அவைகளுக்குள்ளே சஞ்சரித்து அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகள் விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாத காரியங்கள் இவைகள் எல்லாம். தேவனுக்கு பிடிக்காத, தேவனுக்கு சித்தமில்லாத எல்லா காரியங்களையும் நாம் வெறுக்க வேண்டும். அதாவது நம்மால் வெறுக்க முடியாது. தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம், ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், அப்போ உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு மாற்றி தாருங்க என்று சொல்லி நாம் அன்னதினமும் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்னதினமும் கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அதை நம்மை விட்டு மாறி போகும், நம்மை தெரியாமலே அது மறைந்து போகும். அவ்விதமாகத்தான் தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய அந்த அன்பிலே வளர முடியும். அந்த அன்பிலே நாம் ருசித்து அதிகமாய் தேவனுக்கென்று இன்னும் வைராக்கியமாய் வாஞ்சையை எழும்ப முடியும். தேவன் அவர்களை வல்லமையை கரங்கள் எடுத்து பயன்படுத்துவார். எந்த இடத்திலும் ஒரு சாட்சியோ அல்லாவிட்டால் ஒரு ஜெபமோ அல்லாவிட்டால் ஒரு ஆளுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் ஒரு இடத்துல போகும்போது டக்குன்னு விழிப்பார்கள், ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணி எனக்காக என்று சொல்லி. அப்பொழுது நாம் டக்குன்னு அதில் இடத்துல ஜெபிக்க முடியும். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் வரும்போது நாம் ஜெபிக்காதபடி அது நம்முடைய எல்லா காரியங்களும் நம்ம மௌனமாக இருந்து போவோம். ஆனால் அந்த இடத்துல போகும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. பாருங்கள், அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாம் அதிலே ஜெபிக்க கற்றுக்கொண்டவர்களாக, தேவ சமூகத்தில் வரும்போது ஜெபிக்கிறவர்களாக இருந்து அதை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை அதிகமாய் பலப்படுத்துவார். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எனக்கு அப்படி 1-2 இடங்களில் நடந்தது. பாருங்கள், டக்குன்னு ஒரு பிள்ளையோட சோறு கொடுப்பு வீட்டுக்கு அங்கே கடந்து போன இடத்துல அங்கே ப்ரேயர் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் ஓடி வந்தார். வந்து ஒருவருக்கு ஒரு ஆகாரம் கொடுக்க வேண்டும், இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி. அந்த இடத்துல எனக்கு தடுமாற்றம் தான் அந்த நேரத்தில் ஆரம்ப நாட்களாக இருந்தது. ஆனால் அந்த இடத்திலும் கூட தேவன் ஜெபிக்கபடி எனக்கு கிருபையை தந்தார். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே எனக்கு வியாதியாக இருக்கிறது, நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்கிற இடத்திலே தேவனுடைய நாமம் நாம் மகிமைப்பட வேண்டுமானால் அந்த இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இன்னும் 9-10 வசனங்களோட வாசியுங்கள். கொலோசியர் 3:9-10 வசனங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அதை வேதம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சி வருகிறது எல்லாம் அதை தேவன் பார்த்து கொள்வார். நாம் அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. உள்ளதை உள்ளதென்று கரெக்டாக உண்மையை சொல்ல வேண்டும், எந்த இடத்துல ஆனாலும். அதே வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள். பழைய மனுஷன், பழைய காலங்களில் நாம் பலவிதமான பொய்களை சொன்னோம், பலவிதமான காரியங்களை மற்றவர்களுக்கு தூஷணமாய் சொன்னோம். ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நாம், அது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே.
அதாவது ஞானஸ்தானத்தின் மூலமாக புதிய மனுஷன், அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கிருபையினாலே நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக ஒரு மாற்றி இருக்கிறார். அப்படியானால் அதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாளுக்கு நாள் வளருகிற பிள்ளைகளாக, தேவனுடைய அன்பை அதிக அதிகம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறவர்களாக, உற்சாகம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டிய எல்லா ஜெபத்திலும் எல்லா ஆராதனைகளிலும் நீங்கள் பங்கெடுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதாவது வேத வசனம் சொல்லுகிற அந்த தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருகிற ஒருவரும் வெறுமையாய் கடந்து வந்ததில்லை. தேவன் எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடு தான் கடந்து கூட்டி கொண்டு வருகிறவர். ஆனால் நாம் நினைக்கிறோம், நாம் என்னுடைய சித்தப்படி வந்த அல்ல. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கொண்டு வருகிறது, அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை தேவன் பயன்படுத்த வேண்டும். உங்களில் தேவாவியானவர் வளர்ந்து அவர் வல்லமையை கனி கொடுக்க வேண்டும், அது மிகுந்த மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதை மாற வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டு வருகிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யத்தக்கதாக தேவனுடைய அந்த நாம் உறங்குகிறவர்களாக அல்ல, அதாவது முதல் வசனத்திலே வாசித்தது போல நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்ற வேத வசனத்தின்படியாய் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதாவது 60வது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடிக்கலாம். 60வது சங்கீதத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. பாருங்க 60 19 18 19 வசனங்களை ஒரு வாசியுங்கள். ஏசாயா 60 18 19 வசனங்கள். பாருங்க அடுத்த வசனத்தை கூட வாசியுங்கள். பாருங்க இதுவும் வாக்குத்தத்த வசனங்கள் தான். பாருங்கள் அவ் எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது. இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து உற்சாகமாய் ஆராதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே துக்கம், சஞ்சலம், வருத்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவர். எல்லாவற்றிலும் தேவன் செழிப்பை தருகிறவர், ஆசீர்வாதத்தை தருகிறவர். அதுவும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்.